அன்பார்ந்த நலத்தம் தொழில் சேனல் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் மூலமாக எந்த ஜாதகர் இதில் லாபம் பெறலாம், பணம் சம்பாதிக்கலாம் என்று பார்ப்போம். இன்றைய காலகட்டத்தில் இளைஞர் முதல் முதியோர் வரை எல்லோரும் பங்குச்சந்தையில் இருக்கிறார்கள். அனைவரும் தங்களோட முதலீட்டை ஈட்டுறார்கள். ஆனால் குறைந்த நபர்கள் தான் இதில் மூலியம் லாபம் பெறுகிறார்கள். ஏனென்றால் ஷேர் மார்க்கெட் என்று பிஸ்னஸ் பல பேருக்கு டவுனாக தான் போயிட்டு இருக்கு. சில பேர் அதில் ஆதாயம் எடுத்து நல்ல லாபத்தை சம்பாதிக்கிறார்கள். ஆகவே பங்கு சந்தை அப்படி என்றால் அதற்கு முதன்மையாக ஒரு கட்டம், ராசி கட்டம் என்னவென்றால் லக்னத்துக்கு 8ஆம் இடம் என்ன சொல்லும், திடீர் பண வரவு உழைப்பில்லாத ஒரு கட்டமாக 8ஆம் இடம் என்று கூறுகிறோம். ஆகவே அந்த 8ஆம் இடம் வலுத்து காணப்பட வேண்டும், பகை பெறாமல் இருக்க வேண்டும். இதுதான் 8ஆம் இடத்தை பொறுத்தவரை நன்கு அமைந்து அதில் சுபர்கள் எனப்படும் குரு, சுக்கிரன், புதன் மற்றும் வளர்பிறை சந்திரன் அமைந்திருந்து பாவப்படாமல், நீச்சம் பெறாமல், பகை பெறாமல் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் இவர்களுக்கு பங்கு சந்தை நல்லபடியாக ஒரு முன்னேற்றத்துக்குரிய ஒரு ஷேர் மார்க்கெட் நல்ல பிஸ்னஸ் ஆக போகும். இது கூட ராகு கிரகம், ராகு என்றால் நாம் இந்த 5ஆம் இடம் லக்னாதிபதி மற்றும் 9ஆம் இடத்தை ராகு தொடர்பு கொள்ள வேண்டும். ராகு தான் நமக்கு உழைப்பு இல்லாமல் ஒரு கிரகமாக கருதி அதை நம் லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில், ஏன்னா 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி மிக முக்கியமான ஒரு இடமாகும். ஏன்னா 5இல் தான் உங்களுக்கு இந்த சூது, ஆட்டம், கிளப்பு, ஸ்பெக்குலேஷன், ரேஸ் கோர்ஸ், பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட் எல்லாம் 5க்குரிய இடமாக கருதி 5ஆம் அதிபதி நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆகவே ராகு இதில் தொடர்பு கொண்டிருந்தால் இவர்களுக்கு பங்குச்சந்தையில் நல்ல ஒரு அமோகமான ஒரு லாபம் கிடைக்கிறது. 8ஆம் அதிபதி மிக சுபத்துவம் பெற்று நன்கு அமைந்து அந்த 8ஆம் அதிபதி நல்லபடியாக அமைந்தால்தான் இவர்கள் பங்குச்சந்தையில் லாபம் பெறலாம். இது முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆகும். ஏனென்றால் 5ஆம் இடம், 9ஆம் இடம், 8ஆம் இடம் லக்னாதிபதி இவர்கள் நடக்கும் திசையில், திசாபுத்தியில் நமக்கு எந்த திசையில் இது கூடவே நம் குருவும் சுக்கரும் கூட திசாபுத்தி நடந்தால் நமக்கு நல்ல ஒரு லாபகரமான ஒரு பங்குச்சந்தை நமக்கு கிடைக்கிறது. ஆகியவை லக்னாதிபதி இது கூட சம்மந்தப்பட்டிருக்கும். ஏனென்றால் லக்னாதிபதி அந்த நபருக்கான அந்த தொழில் மூலியமாக பங்குச்சந்தையமாக அந்த நபருக்கு கிடைக்கிற லாபம் அந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி தான் வலுத்து காணப்படும். இது கூட 5ஆம் இடம், 5 கூடிய கிரகம், 5ஆம் கூடிய பார்க்கும் கிரகங்கள், 8ஆம் அதிபதி 8ஆம் இடம் நன்கு வலுத்து காணப்பட வேண்டும். 8இல் சுபர்கள் இருக்க வேண்டும். இதெல்லாம் தான் பங்கு சந்தைக்கான லாபகரமான ஒரு தொழில். தனஸ்காரது இது கூட 2ஆம் இடமும் சம்மந்தப்பட்டு வேண்டும். ஆகவே இவை எல்லாம் தான் நமக்கு பங்கு சந்தையில் ஒரு லாபகரமான ஒரு தொழில் நமக்கு கொடுக்கிறது. இந்த ஜாதக அமைப்பு ஒரு பங்கு சந்தைக்கான ஒரு பங்கு சந்தை லாபகரமாக ஒரு பங்கு சந்தை மூலியமாக தொழிலில் லாபம் பெற்று அமையக்கூடிய ஒரு ஜாதகருக்கான உதாரண ஜாதகம். இதில் சிம்ம லக்னமாகி அவர்களுக்கு 8ஆம் இடம் என கூறப்படும் மீனராசியில் குரு ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே சுபத்துவம் பெற்ற ஒரு குரு 8இல் அமைந்திருக்கிறார். நல்ல ஒரு அமைப்பான இது பங்கு சந்தைக்கு ஒரு லாபகரமான ஒரு அமைப்பு. இதில் 5ஆம் இடம் என கூறப்படும் தனுசு ராசியில் ராகு. ஆகவே ராகு தனுசில் தொடர்பு கொண்டு 5ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் லாபஸ்தானத்து அதிபதியும் 5ஆம் அதிபதியும் ஒன்றாக இருந்து, ஆகவே இந்த தொழில் மூலியமாக பங்கு சந்தையில் ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே தனஸ்தானாதிபதியும் 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியும் தனஸ்தானாதிபதியும் இரண்டுமே புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கனால இவள் இந்த அமைப்பு பங்கு சந்தையில் இவளுக்கு 8ஆம் இடமும் சுபத்துவம் பெற்று 5ஆம் இடம் ராகு அமையப்பட்டு, ஏனென்றால் 5க்கு ராகு தொடர்பு இருந்தால் இந்த ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தனஸ்தானாதிபதி 2ஆம் அதிபதி லாபஸ்தானாதிபதி இரண்டுமே புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் இவருக்கு இந்த தொழில் மூலம் லாபம் கிடைக்கும். இது இந்த திசாபுத்தி வரும்போது இவருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்க ஒரு ஜாதக அமைப்பு. நன்றி, வணக்கம்.